ஐயா உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் கோபால். எங்கேருந்து வரீங்க? நான் முகப்பேர்லேருந்து வரேன். வெரி குட். இப்போ இந்த பாத யாத்திரைக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? அது கணக்கு இல்லை. இல்லை சுமாராக எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? சுமாராக எனக்கு 25 வருஷம் இருக்கும். அப்பா ஒரு நல்ல சீனியர்ப்பா. சரி வெரி குட், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வரையில் உங்களுக்கு எப்படி நடந்து வரும்போது கஷ்டங்கள் எதுனா தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல. வீட்டில் இருக்க மாதிரியே தான் மற்றபடி கஷ்டப்பட்டு வர மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. சரி, இங்கே இந்த சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா சாப்பாடு. அவரு கேமரா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? டிஃபன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நைட்ல படுக்கிறது இடம்லாம் எப்படி, பரவாயில்லையா? பரவாயில்ல. அது அவர்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்தா சொல்லுங்க. எதுவும் இல்ல. இல்ல எனக்கு பிளான் மாத்திரை ஏதாவது கொடுக்குறாங்களா? இல்ல இல்லப்பா. நடந்து வரீங்க, கால் வலி இதெல்லாம் இல்ல. கால் வலி எதுவும் உங்களுக்கு இல்ல? நீங்க மாத்திரை எதுவும் போடுறதில்ல? வெரி குட். வேற எதாவது சொல்ல விரும்புனா சொல்லலாம். நீங்க தைலம் தருவதில்லை காலுக்கு. அப்படியா? சிலருக்கு தைலம் தருவாங்க. வெரி குட். நல்ல ஹெல்த் உங்களுக்கு. அப்போ நல்லா இருக்கு. சரி, ஓகே. ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓகே. ஆனால் என் பேர் தனசேகர். நான் வந்து சென்னை முகப்பேர்லேருந்து வரேன். நான் ஒரு 10 வருஷமாக இந்த அண்ணன் குரூப்லேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. வரும்போது எல்லாமே கொடுத்துட்றாங்க. தண்ணி முதல் கொண்டு, மாத்திரை முதல் கொண்டு எல்லா சேவையும் கரெக்டாக செஞ்சிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. வேணுங்கிற வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கெங்கே நிற்கணும், எங்கெங்கே வரணுன்றது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல போனால் மட்டும் போதும், மீது எல்லாமே அவங்களே கவனிச்சிடுறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. சாப்பாடுலையும் எந்த குறையும் இல்லை, தண்ணியிலையும் எந்த குறையும் இல்லை. கோயில் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வந்து டீ முதல் கொண்டு அவங்க கஷ்டப்பட்டு எல்லாமே செய்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. அது காசு பணம் முக்கியம் இல்லைங்க. இந்த சேவை செய்கிறது அவங்களுக்குலாம் கோடி புண்ணியம். அதனால் எங்களுக்கு அது அவங்க செய்கிறதுனால எங்களுடைய புண்ணியத்தை அவங்களுக்கு வேணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா செய்கிறாங்க, உண்மையிலே நல்லா செய்கிறாங்க. மனசார சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா சார்? உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரகாஷ் என் பேர். எங்கேருந்து வரீங்க? வில்லிவாக்கம். ரைட், வெரி குட். சரி, ஓகே. இப்போ இந்த பாத யாத்திரை வரீங்க இல்லையா? இதில் எப்படி உங்களுடைய அனுபவம் எதாக இருந்தால் சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக வரீங்க? நாங்கள் 5 வருஷமாக வந்து இருக்கோம். வெரி குட். வேண்டுதலுக்காக இது பண்ணிக்கினேன், பெறாத்தீங்கன்னா. அதனால் 5 வருஷமாக நான் நடந்து வரேன். சரி, 5 வருஷமாக வரேன். சரி, இப்போ நடந்து வரும்போது உங்களுக்கு எப்படி கஷ்டங்கள் தெரியுதா? கஷ்டங்கள் இருக்க மாதிரி எப்போ வெளியில் கடைக்கு போகிறது, வேலைக்கு போகிற மாதிரி கேஷுவலாக அந்த மாதிரியே தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்பயும் போல் அதெல்லாம் நம்ம வழி இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடல் மேலே பாரத்தை போட்டு அது நடந்து வரனால தெரியல எதுவுமே. வெரி குட், வெரி குட். அதெல்லாம் அது தெரியல சார். வேறு எதுனா சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுக்கு? இல்லைங்க சார். அதெல்லாம் இந்த சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? சர்வீஸ்லாம் நல்லா, எந்த ஒரு காசு இதுவும் இல்லை. எல்லாமே அவங்களே, எல்லாமே எல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு இல்லை. எல்லாமே அவங்க நம்ம என்ன இது எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து டீலேருந்து எல்லாமே அவங்களே எல்லாம் இது பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் கடல் இதுக்கெல்லாம் வந்து போகிறது நல்லா இருக்கு. சரி சரி. உங்கள் பேர் சொல்லுங்கள், ஊர் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாம்பசிவன் சார். திருமூலவாயிலேருந்து வரேன் சார். எத்தனை வருஷமாக வரீங்க? 22 சார். அப்பா, நம்ம எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள். 22 வருஷமாக வரீங்க, இந்த எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, நல்லா இருக்கு. அதை பற்றி, சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். சர்வீஸ் சூப்பர் சார். சர்வீஸ் பற்றி எந்த குறையும் இல்லை சார். பக்கா சார். வரும் நல்லா வரும் சார். எதுவும் இல்லை சார். 22 வருஷம் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் ஊர் சொல்லுங்கள். சூப்பர். பேர் ஏழுமலை சார். ஏழுமலை அயப்பாக்கத்துலேருந்து வரோம் சார். நாங்கள் 25 வருஷமாக வந்து வரோம் சார். நாங்கள் 25 வருஷமாக வரோம். சந்தானம் சர்வீஸ் பக்கம் நல்லா இருக்கும். நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை சார். எந்த குறையும் இல்லை சார். நல்லபடியாக நல்லா போயிட்டு பார்த்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மாத்திரைலாம் தருவாங்க. ஆனால் நான் வாங்கல, மற்றவங்களும் வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மாத்திரை யூஸ் பண்ண மாட்டேன். கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நல்லபடியாக வந்து. சரி, ஓகே. அன்பு நண்பர்களே, வணக்கம். அம்பத்தூர் முகப்பேர் ஸ்ரீ சந்தான சீனிவாச பெருமாள் கோவில் சார்பாக கோவிலினுடைய தர்மகர்த்தா திரு கணேசன் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு ஆண்டும் திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றோம். கடந்த
32 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இது 33வது வருடம். இந்த வருடமும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 19/7/2026 காலை 5 மணி அளவில் கோயில் பூஜை முடித்துவிட்டு 33ஆம் ஆண்டு பாத யாத்திரையை தொடங்கியுள்ளோம். இந்த பாத யாத்திரையானது நேற்றைய தினம் கிளம்பி இன்று பிச்சாட்டூர் வந்தடைந்திருக்கின்றது. இதில் இந்த குழுவினுடைய தலைவர் கணேசன் அவர்கள் தலைமை தாங்கி அனைவரையும் வழிநடத்தி செல்கின்றார். ஏறத்தாழ 155 நபர்கள் அம்பத்தூர் தொடர்ந்து அதன் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த அன்பர்களும் நண்பர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இந்த கணேசன் அவர்கள் தலைமையில் இதை அரவணைத்து செல்கின்றார்கள். அவருக்கு கீழே திரு நண்பர் இளங்கோ அவர்கள் மற்றும் சுதந்திர பாபு, திரு ரமேஷ் அவர்கள், திரு சண்முகம் அவர்கள் மற்றும் பாபு அவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கணேசன் இளங்கோ தலைமையில் இதை சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிச்சாட்டூர் அருகில் இருக்கின்றோம். இதில் கலந்து கொண்ட சில நண்பர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகின்றோம். தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராமகிருஷ்ணன். வீடு எங்கேருந்து வரீங்க? ஐயப்பாக்கம் அம்பத்தூர். எத்தனை வருஷமா இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிறீங்க? இதோட 4வது வருஷம். ரைட், வெரி குட், ரொம்ப நல்லதுப்பா. இப்போ இந்த பாத யாத்திரைக்கு வரீங்க, உங்களுக்கு காலையில் டிஃபன் எப்படி நல்லா அரேஞ்ச் பண்ணி தராங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். அப்படியா? மத்தியானம் சாப்பாடு எப்படி? நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம்? மத்தியானம் பிரிஞ்சு தயிர் சாதம் போட்டோம். அப்புறம் வேற என்ன? காலிஃப்ளவர் பக்கோடா, அப்பளம். இந்த கேமரா பார்த்து சொல்லுங்க. வாழைக்காய் பொரியெல்லாம் கொடுத்தாங்க. வெரி குட். இப்போ மாலையில் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க? என்ன கொடுத்தாங்க? டீ மிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. டீ, மிக்சரு, ஜாங்கிரி. அந்த கேமரா பார்த்து சொல்லுங்க. வெரி குட். இப்போ நீங்கள் தொடர்ந்து இது எத்தனாவது வருஷம்? இதோட 4வது வருஷம். வெரி குட். இப்போ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம், சொல்லுங்க. நான் சர்வீஸாக நல்லா இருக்கேன். வேறு எதுனா பண்ணணும், போகணும், செய்யணும். நைட்டு படுக்கிறோம், எங்களுக்கு வந்து ஃபேன் வசதி இல்லை, ஏசி பண்ணி கொடுங்க, அது மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் ஏதாவது